அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் போட்டியிட்ட அதிமுகவை சேர்ந்த திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர் அக்கட்சியிலேருந்து விலகி தாவேக்கால முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். இதன் பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்கள் ஏதாவது? பின்னாடி என்ன தகவல் இருக்குது அப்படின்னு தெரில. ஆனால் முன்னாடி நிறைய தகவல்கள் இருக்குது. அதாவது அதிமுகவிலிருந்து விலகி இல்லை விலக்கப்பட்ட மரியாதைக்குரிய விராலிமலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்காவில் இணைந்தார். விஜய் அவருடைய இல்லத்தில் போய் அவர் சந்தித்த புகைப்படத்தை எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை. மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கரூரின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்காவில் இணைந்தார். அவருடைய இல்லத்தில் போய் பார்த்ததாக செய்தியை பார்த்தீங்களா? மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கோயில்பட்டியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடம்பூர் ராஜு அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைந்தார். அவர் பனையூர் இல்லத்தில் விஜய் அவர்களை போய் சந்தித்ததாக, நீலாங்கரையில் போய் சந்தித்ததாக செய்தியை படிச்சிங்களா? கூட்டத்தில் ஒருத்தர் ஓடினார். உடுமலை ராதாகிருஷ்ணன் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் அதிமுகவிலிருந்து தாவேக்காவில் போய் இணைந்தார். அவர் நீலாங்கரை இல்லத்தில் விஜய் அவர்களை சந்தித்ததாக செய்தி எங்கேயாவது படிச்சிங்களா? பார்க்கல. அதிமுகவுடைய முன்னாள் எம்பிக்கள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர் திரு சொல்லின் செல்வர், இலக்கிய செம்மல், மரியாதைக்குரிய அண்ணன் வைகை செல்வன் அவர்கள் அவர் அதிமுகவில் போய் இணைந்தார். அவர் விஜய் அவர்களோடு புகைப்படம் எடுத்ததாக ஏதாவது செய்தியை படிச்சிங்களா? கிடையாது. இல்லை. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சராக இருந்தவங்க, முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க, சமூக வலைதளங்களில் பொதுவெளியில் அறியப்பட்ட நபர்கள் அதிமுகவிலிருந்து விலகிய போதும் தாவேக்காவோட தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை சந்தித்ததாக, அதாவது 1-to-1 சந்தித்ததாக செய்தியே கிடையாது. கல்யாண மண்டபத்தில் பனையூர் அலுவலகத்தில் மொத்தமாக பார்த்தாங்க. கட்சி இணைப்பு விழாவில் கூட வரல. கிட்டத்தட்ட 10,000 பேரை விராலிமலை விஜயபாஸ்கரும் கரூர் விஜயபாஸ்கரும் 200 பேருந்துகளை அழைச்சிட்டு போனாங்க. வண்டி வச்சு கூட்டு வந்தார். பெரிய ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் முதல் நாள் இரவே கொண்டு இறக்கி மொத்த பேரையும் நிப்பாட்டினார். புசியானந்த தலைமையில் தான் அவங்களால இணைய முடிஞ்சுது. இல்லை மாப்பிள்ளை பர்வேஸ் தலைமையில் இணைய முடிஞ்சது. அப்படியே பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த மக்கள். இல்லை, மாப்பிள்ளை பர்வேஸ் தலைமையில் மச்சான் இணைஞ்சாப்புல, மச்சான் விஜயபாஸ்கர் இணைஞ்சாப்புல. ஆனால் இவரை பார்க்கல. யாரை? தாவேக்கா தலைவர் பார்க்கல. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இதுவரை இருந்ததில்லை. பாராளுமன்ற இதுலேயும் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். அதிமுகவில் தகவல் தொழில்நுட்ப பணியினுடைய தலைவராகவும் கடைசியாக மாணவரணி தலைவராகவும் இருந்த திரு செங்கை ராமச்சந்திரன் அவர் நேரடியாக போய் விஜய் அவர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்து வெளியிட முடிகிறது. இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத முக்கியத்துவம் இவருக்கு ஏன் கொடுக்கப்படுது? அதான் நீங்கள் பின்னணின்னு கேட்டீங்கல்ல. செங்கை ராமச்சந்திரனுடைய அப்பா பேர் என்ன? அவர் பேர் கோவிந்தராசு. கோவிந்தராசு சிங்கை கோவிந்தராஜுலு. சரி, சிங்கை கோவிந்தராசு. பூன்னு சொல்லலாம், இல்லை புஷ்பன்னு சொல்லலாம், நீங்கள் சொல்கிற மாதிரின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். கோவிந்தராஜுலு அப்படியே மகன் தான் சிங்கை ராமச்சந்திரன். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் விசுவாசி உங்கள் அப்பா, அவரை போல் நீங்களும் விசுவாசியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னது இப்பொழுது அந்த காணொலி சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு பரப்பப்படுது. அவங்க அப்பா விசுவாசமாக இருந்தார் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதாவிலே சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் விசுவாசமாக இருந்தாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. இந்த சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னா, கடந்த 7ஆம் தேதி தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திலேருந்து ஒரு அறிக்கை வெளிவருது. தமிழ்நாட்டில் இந்த MSMEன்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம். என்னது? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில். இந்த சிறு குறு நடுத்தர தொழிலுக்கு ஒரு ஆணையம் ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ இந்த வீட்டு வசதி வாரிய ஆணையம், அப்புறம் பட்டியல் தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் அப்படிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி மகளிர் ஆணையம், அந்த மாதிரி பல்வேறு ஆணையங்கள் இருக்குது. அதுபோல் MSME ஸ்டார்ட் அப் TN அப்படின்னு சொல்லி புது தொழில் மற்றும் புத்தாக்க ஆணையம் அப்படிங்கிறது ஆணையம். இந்த ஆணையத்துக்கு ஒரு இயக்குனர் ஒருத்தர் இருக்கார். ஸ்டார்ட் அப் TNனுடைய CEO ஒரு இயக்குனர். அவருடைய ரோல் என்ன அப்படின்னா, அவருடைய ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புது நிறுவனங்கள், புதிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை சந்திப்பது, அதுக்கான மாநாடுகளை கான்ஃபரன்ஸ் நடத்துவது, இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்துவது. இதில் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு பெரிய அதாவது கிட்டத்தட்ட ஒரு IAS ரேஞ்சுக்கு, ஒரு மினிஸ்டர் ரேஞ்சுக்கான அவங்களுக்கான புரோட்டோக்கால் வராது, பட் அந்த ரேஞ்சுக்கான ஒரு வாரிய தலைவர்
இப்போ நீங்கள் வந்து கூப்பா கிருஷ்ணன் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவராக இருக்கார், பாடநூல் கழக வாரிய தலைவர், அந்த மாதிரி இருக்கலாம். இது அதை விட பவர்ஃபுல். இது வந்து இண்டஸ்ட்ரீஸ் டோட்டல் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த நிறுவனங்களுக்குமான ஒரு இயக்குனர் இந்த ஸ்டார்ட் அப் டீயினுடைய சிஇஓ. இந்த சிஇஓ போஸ்ட் வந்து காலாவதி ஆகுது. கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் ஒரு நபர் இருக்கார், காலாவதி ஆகுது. அதற்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு குறிப்பிட்ட கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கணும். அதில் கடந்த 7ஆம் தேதி தமிழக தலைமைச் செயலகத்திலிருந்து குறிப்பாக இந்த எம்எஸ்எம்இனுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல் ஆனந்த் ஐஏஎஸ் அவர் தான் இருக்கார். இந்த அதுல் ஆனந்த் ஐஏஎஸ் வந்து ஒரு இதை நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. இதாக யாராவது இது பண்ணுங்க, ஒரு அறிவிப்பு இதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து அதுக்கு ஸ்டார்ட் அப் டீயினுடைய சிஇஓக்கு போஸ்டிங் காலியாக இருக்குது, விண்ணப்பிக்கலாம். பொதுவாக ஒரு ஆட்சியாளர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை நியமிப்பாங்க, இல்லை அரசு அந்த அதிகாரிகள் நியமிப்பாங்க. இந்த ஸ்டார்ட் அப் டீயனுக்கு ஒரு ப்ரொபோசல் போகுது. அது என்னென்னா, நான் வந்து ஐஏஎம் அகமதாபாத்தில் படிச்சிருக்கேன், கோவையை சார்ந்தவன், இவ்வளோ ஒரு பெரிய ப்ரொபோசல் வந்து போகுது. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த அதுல் ஆனந்த் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டு கேட்டிருக்காரு, இவரை பற்றி விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ரிப்போர்ட் வந்து சரியாக வரலன்னொடனே அந்த ஃபைலை மட்டும் ஒதுக்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் கூப்பிட்டு இந்த ஃபைலையை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை, இவரை பற்றி விசாரித்து பார்த்தேன், இவர் கரண்ட்டில் அதிமுகவுடைய மாணவரணி செயலாளராக இருக்கார். 2024 கோவை கோவை நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக போட்டி போட்டிருக்காரு. அவரை எப்படி நீங்கள் வந்து தாவைக்கால கொடுப்பீங்க, அவரை எப்படி நீங்கள் இந்த ஆட்சியில் போட முடியும், இது வந்து முதலமைச்சருக்கு தெரிஞ்சால் தப்பாயிரும், பெரிய விமர்சனம் ஆயிருமேன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன் உள்ள வைங்க ஃபைலுன்னு இருக்காரு. ஆசா நீங்கள் இங்கேயே வந்துட்டீங்களாங்கிற மாதிரி வந்துட்டு. அதாவது தமிழ்நாட்டினுடைய ஸ்டார்ட் அப் டிஎன் சிஇஓவாக அதிமுகவில் இருந்து கொண்டே முயற்சித்திருக்காரு சிங்கே ராமச்சந்திரன். உள்ளே இருக்கும்போதே அதிமுகவில் இருந்து கொண்டே 7/7/2026 இந்த நோட்டிஃபிகேஷனை போடுறாங்க. 23/7/2026 இது முடியுது. சிங்கே ராமச்சந்திரன் அதிமுகலேருந்து விலகிய நாள் 23/7/2026. சேர்ந்தது நேற்று. ஆனால் அதிமுகலேருந்து விலகினது என்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப் டிஎனுடைய அந்த சிஇஓ போஸ்ட் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் முடியுதோ அன்னைக்கு விலகிறாப்புல. 15/7/2026 அதுல் ஆனந்த் ஐஏஎஸ் அந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டு அவர் வேறு துறைக்கு, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு துறைக்கு மாற்றப்படாரு. அதாவது இவருக்கு இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் சிஇஓ போஸ்டிங்கை கொடுக்க முடியாது என்று உளவுத்துறையிட்ட ரிப்போர்ட்டு கேட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்து வச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக நேர்மையான அதிகாரியாக இருந்த அதுல் ஆனந்த் ஐஏஎஸே மாற்றப்படுறாருன்னா இந்த சிங்கே ராமச்சந்திரனுடைய லாபி எவ்வளோ பெரிய லாபி என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒன்றா அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்து வச்சிடறாரு. உளவுத்துறை ரிப்போர்ட்டுங்கிறது இவர் ஏடிஎம்கேல பயணிக்கிறாரு, இவருக்கு பேக்கப் சரியில்லை. இவர் வந்து ஏற்கனவே அதிமுகவில் இருக்கும்போது எல்லா மினிஸ்டர்ஸ்கிட்டையும் மாதம் மாதம் கட்டிங் வாங்கிட்டு இருந்திருக்காரு. பெருசாக ஒன்றும் வந்து ஒரு பெரிய நேர்மைத்தனம் ஒன்றும் இல்லை. அதிமுகவில் பயணிக்கிறாரு. அப்புறம் வந்து தர்ம யுத்தம் தொடங்கும் போது ஓபிஎஸ்ட்டை போகிறாரு. ஓபிஎஸ்ட்டை போயிட்டு முன்னால் அங்கே ஓபிஎஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட இருந்த அமைச்சர்களுடைய வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்து கொண்டு போய் ஓபிஎஸ்ட்டை போட்டு காட்டுறது, அந்த அந்த ஆடியோக்களை வந்து அந்த அமைச்சர்களுக்கு அனுப்பிவிட்டு காசு பறிக்கிறது. ஸோ டேட்டா திருடன் அப்படிங்கிற மாதிரியான பேர்கள்லாம் வாங்கியிருக்காரு. இது எல்லா டேட்டாவையும் உளவுத்துறை வாங்கிடுறாங்க. உளவுத்துறை தெரியாமல் இருக்குமா? இது எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. சார், இவர் வந்து நம்பகத்தன்மை இல்லாத நபராக இருக்கார். அதிமுக அமைச்சர்கள்ட்ட வாட்ஸ்அப் காலில் பேசுகிறதையே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதை வச்சு அவங்களே மிரட்டி காசு பார்த்துருக்காரு. ஸோ ஈவன் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் இவர் வந்து மாதம் மாதம் காசு வாங்கியிருக்காரு. ஆனால் எந்த ப்ராஜெக்ட்டையும் ஒழுங்காக பண்ணலை. அதிமுகலையும் பெருசாக ஐடிவிங்களையும் சைன் பண்ணலை. பெரிய ஹோப்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா அவங்க அப்பா பேர் ஜெயலலிதா விசுவாசம், அது மாதிரி கம்யூனிட்டி பேக்ரவுண்டு, நாயுடு பேக்ரவுண்டு, இது மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு லாபி பண்ணியிருக்காரு சார் அப்படிங்கிற மாதிரியான டேட்டாவை எக்ஸாக்டாக வச்சுருக்காரு யார் அதுல் ஆனந்த் ஐஏஎஸ். இந்த டேட்டா எக்ஸாக்டாக வச்சதுனால ரிஜெக்ட் ஆகுது, போஸ்டிங் போடப்படலை. இது எப்படியாவது போஸ்டிங் போடணுன்னே விஜய் அவர்களுக்கு நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய திரு ஜெகதீஷா ரூட்டு தலை அணுகிறாப்புல. அவர் கோயம்புத்தூர்காரு, நண்பர்கள், கிளாஸ்மேட்னு சொல்கிறாங்க, என்ன கிளாஸ்மேட்டோ தெரில. அவரை அணுகிறாரு. அவரை அணுகி திருப்பி இன்னொரு உளவுத்துறை ரிப்போர்ட்டு எடுத்து
இவரை தமிழ்நாட்டினுடைய ஸ்டார்ட் அப் டிஎன் சிஓவாக நாங்கள் கொண்டு வருது என் பொறுப்பு என்ற உத்தரவாதம் திரு சாய்குமார் ஐஏஎஸாலும் திரு ஜெகதீஷாலும் கொடுக்கப்பட்டு இவர் தாவேகாவில் போய் இணைஞ்சிருக்காரு. தாவேகாவை செங்குத்தாக தூக்கி நிறுத்துவதற்கோ அதிமுக லட்சக்கணக்கான நபர்களை கொண்டு போய் தாவேகாவில் இணைப்பதற்கோ தமிழ்நாட்டுடைய எதிர்காலமே நீ தாவேகா தான், தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தாவேகாவால் தீர்மானிக்க முடியும், கொங்கு மண்டலத்தை தாவேகாவால் தான் வளர்க்க முடியும், கோவை மக்களை தாவேகாவால் தான் காப்பாற்ற முடியும், அதற்கு நான் ஒரு துரும்பாக இதாக இருப்பேன் அப்படிங்கிறதுக்காகவோ அரசியல் மாற்றத்திற்காகவோ இல்லை ஊழல் லஞ்சமற்ற ஒரு ஆட்சியை உருவாக்கணும், பாலியல் வன்கொடுமையற்ற ஆட்சியை உருவாக்கணும், அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் மருத்துவம் தூய குடிநீரை இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்திற்காகவெல்லாம் அரசியல் போய் சேரலை. தனக்கு ஸ்டார்ட் அப் டீனுடைய சிஓ போஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக போய் சேர்ந்துருக்காரு. அதுக்கு இவ்வளோ பெரிய லாபியை பண்ணி அதனால தான் விஜயபாஸ்கரால் எம்ஆர் விஜயபாஸ்கரால் கடம்பூர் ராஜால் உடுமலை ராதாகிருஷ்ணனால் பார்க்க முடியாத அப்பாயின்மெண்ட் கிடைக்காத விஜயை ஒரே நாளில் போய் இவர் பார்க்குறாருன்னா அது ஒரு நாள் நடந்ததில்லை, இது ஒரு 2-3 மாதம் ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். ஆமாம். நான் வர்றேன் எனக்கு என்ன தருவேன், இந்த அவள் கொண்டு வா உமி கொண்டு வரேன் ஊதி திங்கலாம் அந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ இப்போ கொஞ்சம் அல்வா கொண்டு வா நான் கொஞ்சம் மிச்சர் கொண்டு வரேன் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற கதை தான் சிங்க ராமச்சந்திர கதை. புரியுதா உங்களுக்கு? அதனால் தெளிவாக இந்த என்ன சொல்லுவாங்களா புழைக்க தெரிஞ்ச பிள்ளைம்பாங்கல்ல, அதுபோல் இது புழைக்க தெரிஞ்ச பிள்ளை. இது ஸ்டார்ட் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது ஒரு நியூஸாகவும் வெளியே வந்திருக்கு, இது ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லலை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட தமிழ் வெர்ஷன் சமயம். தாவேக்காவில் இணைந்த சிங்கை ராமச்சந்திரன் இவர் கல்வி தகுதி அனுபவம் மேலாண்மை துறை சார்ந்த செயல்பாடுகள் தொழில்துறை சார்ந்த பங்களிப்பு ஆகியவற்றை முதலமைச்சர் விஜய் கவனித்துள்ளார். இதன் அடிப்படையில் ஒரு பொறுப்பு வழங்க ஆலோசித்து வருகிறார். இந்த சூழலில்தான் ஸ்டார்ட் அப் சிஇஓ பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்பதை இன்றைக்கு காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய சமயம் என்கிற தமிழ் எடிஷன் இதை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. இது 15 நாளைக்கு முன்னாடி, அதாவது 15ஆம் தேதி எனக்கு தெரியும் இது செய்தி. ஆனால் என்னென்னா அதிமுகவில் அவர் இருக்கிறாரு, அதிமுகவில் இருக்கிற பொழுது இந்த செய்தியை வெளியிடுவது என்பது சரியாக அதிமுகவில் தான் விலகிய படகு நம்ம வெளியிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அடுத்தடுத்த இந்த சட்டமன்ற அசம்பிளி செய்திகள் பரபரப்பாயிருச்சு. இப்போ நேற்று சேர்ந்ததுனால தான் இது வெளியே சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இது முழுக்க என்ன அப்படின்னா ஒரு குதிரை பேர அரசியல். குதிரை பேரமே இல்லைன்றாங்கல்ல, இதான் குதிரை பேரம். நான் உனக்கு ஸ்டார்ட் அப் டிஎன் சிஓ பொறுப்பு தரேன், நீ கட்சியில் சேரு, அதுக்கு பேர் என்ன? பேரந்தான், அது பேரம் தானே. இது மட்டும் கிடையாது, இன்னொரு செய்தியும் இருக்குது. இப்போ இந்த அமைச்சர் பேர்லாம் சொல்லும்போது இன்னொரு பேர் நான் சொன்னேன்னா உடுமலை ராதாகிருஷ்ணன். ஆமாம், அவர் அதிமுகவில் சேர்றாரு. சரியா? அது அப்படியே வச்சுக்கோங்க. கடந்த 5/8/2026 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் மீன் வளத்துறை மீனவர்கள் நலத்துறை சார்ந்து ஒரு கடிதம், அதாவது விஜய் கார்த்திகேயன் ஐஏஎஸ் டைரக்டர், அவர் ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேரில் அவர் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, வித் ரெஃபரன்ஸ் த கம்யூனிகேஷன் சீட்டட் above Eurotech Pivot Solution Private Limited has submitted proposal to the Department of Fisheries for the supply of Pivot PPC covercraft அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொப்போசல் போகுது. அதாவது மீன்வளத்துறை அதிகாரி, மீன்வளத்துறையினுடைய இயக்குனர், அவர் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம் எழுதி ஒரு 2.4 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை மீன்வளத்துறையில் பேரிடர் மேலாண்மை துறை இந்த காலங்கள் இருக்கு இல்லையா, அப்போ புயல் வெள்ளம் இதுக்கான ஒரு நடவடிக்கைக்கான ஒரு டெண்டர் 2.4 கோடி ரூபாய்க்கான ஒரு டெண்டரை நாங்கள் கொடுக்குறோம். யாருக்கு? யூரோடெக் பிவோட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். யாரா இந்த யூரோடெக் பிவோட் பிரைவேட் லிமிடெட்னு பார்த்தா நரேஷ் ராதாகிருஷ்ணன். யாரா இந்த நரேஷ் ராதாகிருஷ்ணன் பார்த்தா உடுமலை ராதாகிருஷ்ணனுடைய சொந்த தங்கச்சி மகன். அதாவது மொத்தமே கடந்த ஆண்டு 2.4 கோடி ஆண்டு ரெவென்யூவை வைத்திருக்கிற ஒரு நிறுவனம் 2.4 கோடிக்கான ஒப்பந்தத்தை வாங்கியிருக்கு. அதோடைய ஒட்டுமொத்தமான கம்பெனியுடைய ரெவென்யூவே 2.4 கோடி தான். அந்த கம்பெனி ரெண்டானது, அது ஒரு திவாலான கம்பெனி. அந்த கம்பெனி ஒரு திவாலான கம்பெனி. ஒரு சொல்லுது, ஒரு சும்மா பேரளவில் செயல்படக்கூடிய ஒரு கம்பெனி. பேரளவில் செயல்படக்கூடிய கம்பெனிக்கு
தமிழ்நாட்டில் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கும் பொழுது இந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? 2.4 கோடிக்கு மட்டும் இல்லை, 50 கோடி ரூபாய்க்கு பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக ஒப்பந்தம் தருவோம் என்று மரியாதைக்குரிய செங்ஸ் ப்ரோ ஒப்புதல் அளித்த அடிப்படையில் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ஒப்புதல் அளிப்பதன் அடிப்படையில் உடுமலை ராதாகிருஷ்ணனுடைய சகோதரி மகன் நரேஷ் ராதாகிருஷ்ணனுக்கு இந்த ஒப்பந்தத்தை வழங்க ஒப்புதல் கொடுத்து அதற்கான கடிதமும் பெறப்பட்டு அந்த ரெஃபரன்ஸை அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிக்கு மீன்வளத்துறையிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே அதிமுக போய் சேர்ந்த எல்லாருமே ஆதாயத்திற்காகத்தான் சேர்ந்திருக்காங்க என்பதற்கு இதுவும் ஒரு கூடுதல் சான்று. தகுதியான நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் கொடுப்போம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் அதாவது கொள்ளையடிக்க விடமாட்டேன் அப்படிங்கிற வர ஏற்கனவே கொள்ளையடித்த ஒரு கும்பல் உங்கள் ஆட்சிலையும் கொள்ளையடிக்க வருது அப்படின்னா டெண்டர் எடுக்கிறான்னா அவன் கொள்ளையடிக்க தானே வரான். கண்டிப்பாக இந்த டெண்டரை வந்து எடுக்கிறான், அதிகாரில் கரெக்ட் பண்ணாமல் இருப்பானா, அமைச்சரில் கொடுக்காமல் இருப்பானா? ஒன்றும் அதிகாரில் கொடுப்பான், இல்லை அமைச்சர் கொடுப்பான். இன்னொன்று என்ன, நான் உனக்கு அதிமுக சேரணும், எனக்கு டெண்டரை கொடு அப்படின்னு கேட்பதற்கு பேர் குதிரை பேரமா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? ஆதாயத்தின் பேரில் செய்யப்படுகிற ஒரு அரசியல் இணைப்பு என்பது, அரசியல் சேர்க்கை என்பது அது ஒரு வகையான பேரம் தானே. அங்கே சிங்கை ராமச்சந்திரன் சிஓ போஸ்டி கொடுங்க நான் சேர்றேங்கிறான், இங்கே டெண்டரை கூட இங்கே சேர்றேங்கிறீங்க. இப்போ மருமோனுக்கே எப்படின்னா உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு என்ன இருக்கும், மற்றவங்களுக்குலாம் என்னென்ன இருக்கும்? அப்போ எல்லாரையும் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று லீகல், அதாவது இப்போ நீங்கள் திமுகலையோ மற்ற கட்சிகளையோ இல்லை பிஜேபிலையோ ஏதோ வேறு பெரிய கட்சிகளை போய் சேரும்போது பணமாக கொடுப்பாங்க. இங்கே வந்து பணமாக கொடுக்கப்படுதா அப்படின்னு தெரியல எனக்கு. தேவைக்கால சேரும்போது பணமாக கொடுக்கப்படுவதாக தெரியலை. தேவைக்கா பணத்தை கொடுத்து ஆளை சேர்க்கலை, ஆனால் பதவியை கொடுத்து சேர்க்குது. பணத்துக்கு பதிலாக பதவி, டெண்டரை கொடுத்து சேர்க்குது, சம்பாரிச்சிக்க ஒப்பந்தத்தை கொடுத்து சேர்க்குது, வாரிய தலைவர் பதவியை கொடுத்து சேர்க்குது. அப்போ அதுக்கு பேர் என்ன? அதுவும் டிமாண்டு தானே. அப்போ அதுவும் ஒரு வகையான ஊழல் தானே, அது ஒரு வகையான ஸ்கேம் தானே, அது ஒரு வகையான கரப்ஷன் தானே, அது ஒரு வகையான கலெக்ஷன், ஒரு வகையான என்ன சொல்கிறது, முறைகேடு தானே. அப்போ அது நடக்குதுல்ல. அப்போ இது வந்து ஒரு தூய ஆட்சி, தூய கட்சி என்று சொல்வதற்கான எந்த தகுதியும் இவங்களுக்கும் இல்லை. இது தூய கட்சி தூய ஆட்சின்னு சொல்லிட்டு போய் சேர்றதுக்கான எந்த தகுதியும் இவங்களுக்கும் இல்லை. சாதாரணமாக வந்து கட்சியில் ஒருத்தர் இணைஞ்சார் அப்படின்னு நம்ம படிக்கிற செய்திக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் இருக்குது, இவ்வளவு பேரங்கள் இருக்குன்னு நினைக்கும் போதே நான் சொல்லிக்கிறது வெறும் 10% தான். இன்னும் இருக்குது. டீட்டெயிலாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. அடுத்த செய்தி சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொடர்ச்சியாக தீர்மானங்கள் போட்டு வராங்க. முதல்ல வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்காக ஒரு தீர்மானம், அடுத்து வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையற்கான எதிரான ஒரு தீர்மானத்தை நீட்டுக்கு எதிராக முதலாக தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்படி தானே அப்படிதான் போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுது ஏற்கனவே நீட்டுக்காக தீர்மானம் போட்டிருக்காங்க. திருப்பி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது நீட்டுக்காக ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. நேற்று கூட புதுக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் முத்துராஜ் அவர்கள் சொன்னாங்கல்ல, நாங்கள் இருக்கும்போதும் இது போல் நீட்டுக்காக தீர்மானம் போட்டுருன்னு. நீ வந்து இந்த உள்ளத்தளித்தா படத்தில், இது உன்னிடத்தில் என்ன கொடுத்த படத்தில் நம்ம அண்ணன் நவரச நாயகன் கார்த்திக் இருக்கார்ல, அவர் போய்ட்டு மஞ்சள் வெட்டி கட்டிட்டு ஆட்டோவில் போய் பிச்சை எடுப்பார். பிச்சை மீன்ஸ் நிதி எதுக்கப்பார், உண்டியல் குளுக்குவார். உன்னை சின்ன பாளையத்தம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுறோம் காசு கொடுங்க அப்படின்னு. அங்கே ஆட்டோவில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நான் பெரிய பாளையத்தம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுறேன் காசு கொடுப்பாரு. எத்தனை வருஷமாக கூழ் ஊற்றுறேன்? இப்போ தான் 2 வருஷமாக. நான் 10 வருஷமாக கூழ் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு. அது மாதிரி அவங்க அந்த காலத்துலேருந்து நீட்டுக்கு தீர்மானம் போட்டுட்ருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே எடப்பாடி தீர்மானம் போட்டு, அப்புறம் வந்து ஐயா ஸ்டாலின் தீர்மானம் போட்டு, இது 3வது தீர்மானம் நீட்டுக்கு அனுப்பிச்சிடும். இது வந்து ஒரு சடங்கு, இது ஒரு கண்துடைப்பு. யார் வந்தாலும் ஒரு புரோட்டோக்காலுங்க. இது புரோட்டோக்கால். இப்போ நீங்கள் வந்து கோர்ட்டுக்குள்ளே நீதியரசர் வந்தால் எந்திரிச்சு நிற்கணும். அது என்னது? ஒரு புரோட்டோக்கால். அது ஒரு வழக்கம். மரபு. ஆமாம், நீங்கள் மரபுன்னு சொல்லுவாங்களே, மரபு. இது ஆளே இருக்காது, ஆனால் அந்த டவாலி வந்து கத்திட்டு போயிட்டு இருப்பாப்ல. ஏன்னா அவர் கத்தியே பழக்கப்பட்டார். அது ஒரு மரபு. அதுபோல் இது ஒரு மரபு. யார் வந்தாலும் தீர்மானம் போடுறது. அப்படித்தான் தமிழ்தாய் வாழ்த்துக்கு, அப்படித்தான் தொகுதி மறைவரைக்கு இந்த தீர்மானத்தை கொண்டு போய் பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய், அப்புறம் வந்து அதை வந்து ஜனாதிபதி கொண்டு போய் அதை வந்து நீங்கள் வந்து சட்டமாக இயற்றணும். இதற்கு அவங்க இது வரைக்கும் ஏற்கனவே போட்ட தீர்மானங்கள்லாம் வந்து ஏற்றி தள்ளிட்டாங்களா? இதை மட்டும் ஏற்றுறதுக்கு அதெல்லாம் உண்டு. இது ஒரு கண்துடைப்பு. உடனே இல்லை வாத பிரதிவாதங்கள், நீட்டுக்கு எதிராக எங்களுடைய தானை தலைவர், தன்மான தலைவர் அப்படின்னு முழங்குறதும், அதுக்கு எதிராக அவங்க கேள்விக்கிறதும் நமக்கு பார்க்குறவங்களுக்கு எத்தனை நாள் தாண்டா எங்களை ஏமாற்றுவீங்க, இன்னும் எத்தனை காலத்துக்கு தாண்டா எங்கள் காதில் இருக்கிறதே கொஞ்சோண்டு இடம் தாண்டா, எத்தனை ஓட்டை தாண்டா போடுவீங்க. ஏற்கனவே கம்பியில் போட்டிங்க, இப்போ கடப்பாறையில் போட்டுட்ருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ஓட்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. கண் துடைப்பு தான்.
என்ன பண்ணிட்டேன்னு கேட்டால் நான் தீர்மானம் ஏற்றிருக்கேன், ஆ அதுக்கு ஒரு பதிலுக்காக ஆமாம், நாங்கள் எங்க கடுமையாக எதிர்க்கிறோம் அதை. நாங்கள் ஐயோ நாங்கள் கடுமையாக சட்டமன்றத்திலே தீர்மானம் போடுறோம். தொகுதி மாறு வரை நாங்கள் கடுமையாக எடுத்துட்டு இருக்கோம். சட்டமன்றத்திலே எங்கள் தலைவர் தீர்மானம் போட்டார். இப்போ இந்த வாடகை வாயில் இருக்காங்கல்ல, இந்த யூடியூப் வாய்கள், வாடகை வாய்கள், இன்ஃப்ளூயன்சர்கள், அப்புறம் அவங்களோட இந்த செய்தி தொடர்பாளர்கள், எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரே தளபதி, 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆளப்போகிற எங்களுடைய அழகு நாயகன் சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டாரே, அதை பற்றி அப்படிம்பாங்க. இப்போ வந்து நீட்டி முழங்குவாங்க. அதுக்கு வேணால் அது பயன்படுமே ஒழிய வேறு எதுக்குமே அது பயன்பட போகிறதில்ல. நீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. அந்த வழக்கு என்னாச்சு? அந்த வழக்கறிஞர் யார்? அந்த வழக்கு ஹியரிங் வந்துச்சா இல்லையா? அது என்ன ஸ்டெப்பு? அதை பேசுங்க. இல்லை ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய முன்னெடுப்பை முன்னெடுத்து சட்டமன்ற தீர்மானம் போடச்சில, இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற மத்திய அரசை தாவேக அரசு தொடர்ச்சியாக வலியுறுத்துமா, அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் இது 10ஓடு 11 தீர்மானமா இல்லை ஒரு புத்தாக்கம் தரக்கூடிய ஒரு தீர்மானமா அப்படிங்கிறத பார்க்க முடியும். அடுத்ததா சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர் மரிய வில்சன் வந்து ரொம்ப உருகி இருக்கிறார். எனக்கு வந்து தமிழ் கொஞ்சம் தகராறு தான், ஐ வில் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இல்லை, உண்மையிலே வந்து தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சராக மாண்புமிகு மரியாதைக்குரிய மரிய வில்சன் அவர்கள் இன்றைக்கு வந்து இந்த மாதிரி நேற்றைக்கு முந்தின நடந்த அந்த சம்பவத்திற்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எவ்வளவு தமிழ் படித்தாலும் எதுவும் தெரியாது அப்படின்ற வார்த்தையை நான் சொல்லியிருக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தால் மரிய வில்சன் மரியாதையாக வில்சனாக நம்ம பார்த்துருக்கலாம். மரியாதைக்குரிய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் சொரிந்தும் சொரியாமலும் பேசிய அந்த வார்த்தைகளுக்கு சட்டமன்றத்தில் நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த எலும்பு மேட்ருக்கு சொன்னாப்புல. அதுபோல் இவரும் அவர் தனிநபரை குறிவித்து பேசினார். தமிழக வெற்றிகளுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கதவை மூடுனா நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு பேசினார். 15 நாள் ரிமாண்ட்லையும் போயிட்டு வந்துட்டாப்புல. அதற்கே அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டார். ஒரு தனிநபரை பேசியதற்கே ஒருத்தர் வருத்தம் தெரிவிக்கும் போது தமிழை பற்றி பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. இப்பொழுதும் எனக்கு கொஞ்சம் தமிழ் தகராறு தான் அப்படி தான் சொல்லியிருந்தார். எனக்கு வந்து கொஞ்சம் மொழி வந்து லாங்குவேஜ் வந்து எனக்கு இதுதான். அப்போ ஏன் அன்னைக்கே அந்த திமிரு, அன்னைக்கு இருந்த திமிரு இன்னைக்கு இல்லையே? ஏன் இல்லை? ஏன்னா ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்களில் எல்லாரும் கண்டித்த பிறகு, குறிப்பாக நாம் தமிழ் கட்சியின் தலைமை இப்போ சீமானவர்கள் கண்டித்த பிறகு, எங்கள் மொழியே ஒரு அன்பு மொழி, எங்கள் மொழியே அன்பை கற்றுக் கொடுக்கறது என்று சொன்ன பிறகு, பாஜகவோட தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கண்டித்த பிறகு, நாம் தொடர்ச்சியாக கண்டித்த பிறகு, அது எல்லாம் அடித்த பிறகு அவர் கொஞ்சம் இது வந்து இது அன்னைக்கு ஏன் மைக் அப்படி சொல்லட்டி விட்டீங்க? அப்புறம் அது சட்டசபை, இது வந்து உங்கள் ஜேபிஆர் கல்லூரி கிடையாதுல்ல, மாணவர்கள் மத்தியில் மைக்கை போட்டு அடிக்கிறதும் டஸ்டர் தூக்கி எறிகிறதும் உங்கள் கிளாஸ் ரூம் கிடையாது, உங்களுடைய சேம்பரும் கிடையாது, உங்களுடைய ஆடிட்டோரியமும் கிடையாது. இது தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை. அங்கே எதிர்க்கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நியாயமான கேள்வியை கோரிக்கையாக மிக கண்ணியமாக உங்களை காயப்படுத்துகிற நோக்கத்தில் வைக்கல, அடுத்த முறை நிதிநிலை அறிக்கை வாசிக்க வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அருள் கூர்ந்து ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப பொலைட் லாங்குவேஜில் மிக கண்ணியமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு சாமானிய மனிதர்கள் வந்து மொழியை கையாளுகிற விதம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு சட்டமன்றத்தில் ஏதோ இடத்துல இணைப்பு வார்த்தையாக ஒரு வார்த்தையை ஆக்சுவலி, ஸோ, நெக்ஸ்ட் அப்படிலாம் பேசுகிறீங்கன்னா போய் தொலை விட்டுலாம், பேடு, கூல், ரிலாக்ஸ். ஆனால் பேசுகிற வார்த்தைகள் 10 வார்த்தைகள் 8 வார்த்தை ஆங்கில வார்த்தையாக இருக்குது. அது முழுமையான ஆங்கிலமாகவும் இல்லை, முழுமையான தமிழாகவும் இல்லை. இதே ஒரு ஆங்கிலேயன் பார்த்தா கூட அப்படின்ட்டு தொண்டையை இருமி கொண்டு போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? முழுமையான ஆங்கிலமாகவும் இல்லை, அது மொக்கத்தனமான பட்லர் இங்கிலீஷ் போல் இருக்குது. தமிழும் அதை வந்து கேவலமாக இருக்குது. அப்படிங்கிறதான் நம்ம விமர்சனமாக வைக்கிறோம். தமிழை வந்து இழிவுபடுத்தாதீங்கன்னு. அதை சொன்னால் உன் தமிழில் என்ன இருக்குது, உன் தமிழில் நீ எவ்வளோ படித்தாலும் அந்த வார்த்தையை நீங்கள் திரும்பி பெறணுமா வேண்டாமா? நீங்கள் என்ன அங்கே உங்களுக்கு சட்டசபையில் நீங்கள் நீ வருத்தம் தெரிவிச்சாரா, மன்னிப்பு கேட்டாரா? ஐ வில் கம்பேக். என்ன கம்பேக்கு? வி வில் கம்பேக்கா? எதை வச்சு கம்பேக்? என்ன கம்பேக் கொடுப்பீங்க? தமிழில் படிக்கிறதுக்கு இதான் தமிழ் பேசுகிற லட்சணமா? வி வில் கம்பேக். தமிழை நாங்கள் கற்றுக்கொண்டுக்கிறோம். அது நான் பிறந்தது திருவாரூர், வளர்ந்தது பாண்டிச்சேரி, என்னை தத்தெடுத்தது ஆர்கே நகர். இவர் தான் ஆர்கே நகரை தத்தெடுத்தனார். இப்போ ஆர்கே நகர் இவரை தத்தெடுச்சுங்கிறாரு. ஆர்கே நகர் தத்தெடுத்தது ஆர்கே நகர்.
நானும் தமிழ் தான், என் தாய்மொழியும் என்னோடய லாங்குவேஜும் என்னோடய மதர் டங்கும் தமிழ் தான். ஆனால் அப்படி தெரியலையே. தமிழனாக பிறந்த எல்லாரும் தமிழனாயிட முடியாதுல்ல. தமிழை தாய்மொழியாக கொண்ட எல்லாரும் தமிழனாயிட முடியாதுல்ல. தமிழை உயிராக முதல்ல நேசிக்கணும்ல. எனக்கு அவருக்கும் தமிழ் பட்டிருக்கான். ஐ லவ் தமிழ். என் மதர் டங் கூட தமிழ் தான். என்னோடய மதர் டங் கூட தமிழ் தான். எனக்கும் தமிழ் தான். நானும் திருவாரூர், நான் பாண்டிச்சேரி இதான் வளர்ந்துருக்கேன். பாடும்போது நல்லா பாடுறீல. எம்ஜிஆர் பாட்டெலாம் பாடுறாப்புல. எம்ஜிஆர் பாட்டெலாம் பாடும்போது நல்லா தான் பாடுறாப்புல. அப்போ பாட்டு பாடும்போது நல்லா வருது. பழைய வீடியோ ஒன்று பார்த்தா நல்லா தமிழ் பேசியிருந்தார். இது அவங்க தம்பி வீட்டில் போய் சண்டை வீட்டில் இருந்த வீடியோ சண்டை போடும்போது வரலையே. அப்போ வந்து செந்தமிழ்லாம் வந்துச்சு. செந்தமிழ்லாம் வருது அப்போ. ஆனால் வந்து சட்டசபையில் மட்டும் அது வரமாட்டேங்குது. அப்போ அது என்னென்னா, இது ஒரு மொழிப்பற்று என்பது நம்ம திணிக்க முடியாது. அது இயல்பில் இருக்கணும். சட்டசபையில் பான் கிறிஸ்டின் என்று சொல்வதை வந்து அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பான் கிறிஸ்டின் என்று இந்த உலகத்தில் எவனும் இருக்க முடியாது. கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தார்ல, அவரே பான் கிறிஸ்டின் கிடையாது. அவர் தான் தோற்றுவிச்சார். அப்படியே பான் கிறிஸ்டின். பான் கிறிஸ்டின் இந்த உலகத்தை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவன் கிறிஸ்தவனாக வர்றாங்க. அதோட பான் கிறிஸ்டின். இப்போ நாளைக்கு நினைச்சா நான் கிறிஸ்டினாக மாற முடியாதா? பக்கத்துக்கு சர்ச்சில் போயிட்டு பேரை சேவியர் பிரிட்டோன்னு மாற்றிக்க வேண்டியதான். மாற்றிட்டு இல்லை டேவிட் பிர்லா அப்படின்னு மாற்றிட்டு கிறிஸ்டினாக மாற வேண்டியதான். பிடிக்கலை, நாளைக்கு மறுநாளே துல்கர் சல்மான்னு பார்த்துட்டு சுண்ணத்தை பண்ணிட்டு போக வேண்டியதான். மதம் என்பது நான் உணர்ந்து தெளிந்து ஏற்றுக்கொள்வது. அது ஏற்றுக்கொள்வது தான். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் நான் நினச்சா மலையாளியாகவோ, கன்னடனாகவோ, தெலுங்கனாகவோ, குஜராத்தியாகவோ, மராட்டியனாகவோ, இல்லை சீக்கியனாகவோ, இல்லை ஜெர்மனியனாகவோ, இல்லை ஜப்பானியனாகவோ, இல்லை சைனீஸாகவோ ஒரு கோலமும் ஆள முடியாது. நான் பிறப்பால் தமிழன், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? நான் இந்த இனத்தில் இந்த மொழியை தாய்மொழியாக கொண்டு பிறந்திருக்கேன். நான் அப்படி தான் இருக்க முடியும். நான் பான் கிறிஸ்டின் என்று சொல்வது என்பது அது ஒரு மடமைத்தனம். முதல்ல அது சட்டசபையில் பான் கிறிஸ்டின். அப்போ பான் கிறிஸ்டினா ஒருத்தர் பான் இந்து, அப்புறம் பான் தேவர், பான் நாடார், பான் கோனார், பான் பிள்ளமார், பான் பறையர், பான் குரூப்பிசம் போட்டு நாங்கள் உட்காந்துக்க வேண்டியது. அப்படி தான் உட்காரணும். நாங்கள் பிறக்கும்போதே நாங்களாம் அப்படியே பிறக்கும்போது எப்படியா வளர்ப்பால் உணர்வால் அப்படி தானே. பிறக்கும்போதே வந்து மரியவல்சன் பிறக்கும்போதே வந்து மம் டேட் கிராண்ட்ஃபா அப்படின்ட்டு பிறந்தாரா? பிறக்கும்போதே ஹாய் ஆண்டி அங்கிள், என்னை சுற்றி ஜங்கிள் ஆகலாம் இங்கிள் அப்படின்னு பாடியிருப்பாரா? பிறக்கும் போதே அவங்க அம்மாவை பார்த்து வந்து ரைம்ஸ் பாடி தான் பிறந்தார் அவர். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்டர் வாட் யூ ஆர் above the vast sky like a diamond in the sky மரிய வில்சன் ஸ்கை அப்படின்னு இங்கிலீஷில் பாடி தான் அவர் வந்து இது பண்ணாரா? வில்லியம் வேட்ஸ்வர்த், ஷேக்ஸ்பியர் மயங்களே வந்து இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. லாங்குவேஜ் எனக்கு இஷ்யூ தான். கர்நாடகாவுடைய அமைச்சர் எவனாவது ஒருத்தன் கன்னடம் தெரியலன்னு சொல்லுவானா? அந்த இதை சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்லிவிட்டு கர்நாடகாவில் ஒருத்தன் இருக்க முடியுமா? மலையாள மந்திரிகள் யாராவது போய் எனக்கு மலையாளம் தெரியாது, கொஞ்சம் அறிஞ்சிட்டில்லா புரிஞ்சிட்டில்லா அப்படின்னா சேட்டன். ஆந்திராவுடைய அமைச்சர்மார்கள் தெலுங்குலு எனக்கு பாதிலு தெரியும்லு அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? அந்த சட்டசபையில் இருக்க முடியுமா? மகாராஷ்டிராவில் எனக்கு மராட்டிய மொழி தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஊப்பியில் எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை ஒரிசாவில் எனக்கு ஒரிய மொழி தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. இந்தியாவின் எந்த மாநில அமைச்சரும் அந்த மாநிலத்தினுடைய மொழி, அவனுடைய தாய்மொழி எனக்கு தெரியாது, அதில் எனக்கு சிக்கல் இருக்கிறது, அதை பேசுறதுக்கு கடினம் இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த தமிழ்நாடு சட்டசபைக்குள்ள சொல்ல முடிகிறது. சட்டசபையினுடைய மாண்பை குலைக்க முடிகிறது. இதை உண்மையிலே மரியாதைக்குரிய தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் கண்டிச்சிருக்கணும். சொல்லாதீங்க அப்படி. அவர் வந்து கண்டிச்சார். அவர் வந்து அந்த வார்த்தைகளை இது பண்ணி கோவப்படாதீங்கன்னு சொன்னார் ஒழிய, இப்படி தமிழில் என்ன இருக்குது அப்படின்னு அவர் கேட்கும்போது எவ்வளோ தமிழ் படித்தாலும் உங்களுக்கு இது புரியாதுன்னு சொல்லும்போது சபாநாயகர் கண்டிக்கணும். சபாநாயகர் போய் கண்டுபிடிப்பார். அவரே பேருந்துகளில் போயிட்டு புதிய ஆகமத்தையும் பழைய ஆகமத்தையும் வந்து ஓய்வு நாட்களில் கொடுப்பன்றாரு. அப்போ அவருக்கு அவர் பேசுவது ரொம்ப இனிப்பாக இருந்திருக்கும்.
இந்த மாதிரி நான் பான் கிறிஸ்டின்னொன்னே வா வாட்டர் ஃபெல்லோ சூப்பர் ஐ லவ் யூ அப்படின்னா அவருக்கு வந்து ஜீசஸ் வில் ப்ரைஸ் யூ. ஆமாம் ஆமாம் எது அது சொல்லுவாங்க ப்ரைஸ் லாட் மை சைல்டு அப்படின்ட்டு அவர் போவார். ப்ரைஸ் லாட் எனக்கு எந்த பரிசும் இல்லைங்க. ஏசு 10வது என்னடா சொல்லியிருக்காரு, அவர் எது சொன்னாலும் நல்லது தான் சொல்லியிருப்பாருங்க, இவ்வளோ அதிகாரமாக கேட்குறானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அவருக்கு ப்ரைஸ் லாட் மை சைல்டுன்னு அவர் கடந்து போகிறாரு. அங்கே விஜய் அவர்களுக்கு அது குழுகுழுப்பாக இருந்திருக்கும். பான் கிறிஸ்டின்னு சொல்கிறாரு, நம்மளும் ஒரு பான் கிறிஸ்டின் தான் அப்படின்னா எல்லாம் அப்போ அவங்க எல்லாம் வந்து அதை ப்ரைஸ் பண்ணுறாங்க, அதை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் அதை பார்க்க முடியுது. நம்ம வந்து கிறிஸ்தவ மார்க்கத்திற்கோ கிறிஸ்தவ மதத்துக்கோ எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் அங்கே சொல்லப்படுவது மரியாதைக்குரிய சபாநாயகர் கண்டிக்கணும். எப்படி கண்டிப்பாங்க? எல்லா மதத்தவரும் இருக்கிற இடத்துல நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மதசார்பற்ற சமூகம்னு சொல்லக்கூடாது. பிறப்போக்கும் எல்லா உயிரினும் போடக்கூடாது. பிறப்போக்கும் எல்லா உயிரினும் போட்டு நான் பான் கிறிஸ்டின்னா உன் கோட்பாடே அடி வாங்குது. அதுவும் அம்பேத்கர் கொள்கை தலைவர், ஈவேரா கொள்கை தலைவர், பான் கிறிஸ்டின்னு நல்லா இருக்குப்பா. அடுத்ததாக ஒரு சீரியல் நடிகை வந்து நான் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு கேட்டது ரொம்ப தப்பாக போச்சுன்னு ரொம்ப புலம்பி ஒரு காணொலி போட்டிருக்கிறாங்க. அதே சீரியல் நடிகை தான், சீரியல் நடிகை நடிகைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே விஜயன் ஆட்சி வந்துருச்சு, 200 யூனிட் மின்சாரத்தை கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடிய ஒருத்தங்க. அவங்க இன்றைக்கி வந்து அந்த சொன்னதற்காக நான் வருத்தம் தெரிவித்துக்கிறேன், உண்மையிலே வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என் வீட்டுக்கும் கரண்ட் பில்லு ஏறி இருக்கு. இதைத்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும்னாரு. அவன் வீட்டுக்கு பொதுவாக சாக்கடை ஓடும்போது எவனும் கலவட மாட்டான். அந்த சாக்கடை அவன் வீட்டுக்குள்ளே ஓடும்போது தான் ஐயோயோ அப்படின்னு கார்பரேஷன் நோக்கி ஓடுவான். பொது கிணறுக்கு தண்ணி வரலன்னு எவனும் கலவட மாட்டான். ஆனால் அவன் வீட்டுக்கு தண்ணி வரல, பாத்ரூமில் உட்காந்துருக்கும் போது ப்ளஸ் அமுக்கும்போது தண்ணி வரலாம் தான் ஐயோயோன்னு லைட்டை லுங்கியை தூக்கிட்டு வெளியே ஓடுவான். புரியுதா உங்களுக்கு? கேஸ் சிலிண்டர் வந்து பற்ற வச்சு சுடுதண்ணி காஞ்சிட்டு இருக்கு, அரிசியை போடும்போது கேஸ் தீர்ந்து போய் கேஸ் புக் பண்ணால் வராதுங்க, முடிஞ்சு போச்சுங்க, ஈரான் இஸ்ரேலுக்கு அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, வாய்ப்புன்னு சொல்லும்போது தான் என்ன சண்டை போடுறீங்க, அங்கே எங்களுக்கு கேஸ் வர மாட்டேங்குன்னு இப்போ கொந்தளிப்பான். புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை அவனுக்கு வரணும். இப்போ மரியாதை சகோதரி வைசாலி தனிகாச்சலமா தனிகாவோ அவங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே அணிலாக இருந்தவங்க இப்போ வந்து புலியா மாதிரி கேள்வியை எழுப்புறாங்க. அவங்க கேள்வி எழுப்புன உடனே அந்த பெண்ணினுடைய பதிவு எடுத்து பாருங்கள். அந்த பொண்ணு தாவேக்காவுக்கு ஆதரவாக எங்கள் அண்ணன் விஜய் ஆட்சி வந்திருக்கு அப்படின்னு சொன்ன பொண்ணு, விஜய்க்கு வாக்களித்த பொண்ணு, வாக்களிக்க சொல்லி வீடியோ போட்ட பொண்ணு, அந்த பொண்ணோட கமெண்டில் அவ்வளவு ஆபாசம். ஒருத்தர் மட்டும் போட்டிருக்கேன், அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்து போட்டு கீழே ராமர் இருப்பார்ல, ராமர் இந்த விஜய் டிவி ராமர், அவர் ஃபோட்டோ வச்சு டிவிக்கே அரசியல் பரப்புரை அதை எடுத்து போட்டு ஒத்தரோசா பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கம்மா, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேறு ஏதாவது பண்ணிட்டு போகலாம், வேறு ஏதாவது பண்ணிட்டு போகலாம்னா அவங்க என்ன கேட்டாங்க? கரண்ட் பில்லு அதிகமாக இருக்குது, கரண்ட் பில்லு அதிகமாக இருக்குன்னு சொன்னதுக்கு வேறு தொழில்னால் என்ன சொல்ல வரான்? அப்போ வந்து இப்போ கேள்வி கேட்குறவங்கெல்லாம் வேறு தொழில் பண்ணலாம் அப்படின்னா தாவேக்காக்கு முட்டு கொடுக்குறீங்க, நீ என்ன தொழில் பண்ணலாம்? என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற? நீ என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற? இப்போ உன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சியோ அக்காவோ சித்தியோ பெரியம்மாவோ எனக்கு வீட்டில் தண்ணி வரலை, இல்லை வந்து கரண்ட் பில் ஏறிடுச்சு, இல்லை எங்கள் ஊரில் ஒரு பையன் ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு, இல்லை பேருந்து வரல, இல்லை நெல் கொள்முதல் தீவிர ஏதோ ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்படி கேள்வி எழுப்புனா தாவேக்காவை நோக்கி கேள்வி எழுப்புனா வேறு தொழில் பண்ணலாம்னா நீ இந்த தவறுகளுக்கெல்லாம் முட்டு கொடுத்து நிற்கிறிய, நீ என்ன தொழில் பண்ணுற? நீ என்ன தொழில் பண்ணுற? வேறு ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நிறைய தொழில் இருக்குல்ல. ஒரு பொண்ணு பொது வழியில் பேச வர்றதே பெரிய விஷயம், அதுவும் தாவேக்காக ஆதரித்த ஒரு பொண்ணு எதிர்த்து பேசுகிறேன். அப்போ ஆதரிக்கும் போது இந்த எந்த தொழில் பார்த்துருக்கு நீ கேட்கலையே, எதிர்த்து கிடைக்கட்டோன்னே என்ன தொழில் பார்க்குற அப்படின்னா எவ்வளோ பெரிய அயோக்கிய பயிலுங்க பாருங்கள், அயோக்கிய பயிலுங்க. அந்த பொண்ணோட கமெண்டில் போய் அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு இழிவா. இதை தான் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கட்டமைத்த விர்ச்சுவல் வாரிசுகள்ல இதான் இவன் தான் வல்கர் வாரிசு. அவ்வளவா நம்ம தாவேக்காவை நோக்கி நம்ம கேள்வி தான் எழுப்புகிறோம். விஜய் அவர்களையோ தாவேக்கா கட்சிக்காரனையோ மார்ஃபிங் பண்ணி போடுறதுக்கு என்கிட்ட எடிட்டர் இல்லையா? எனக்கு எடிட்டிங் தெரியாதா? மார்ஃபிங் பண்ணி போடுறதுச்சா ஒரு நாளைக்கு 10,000 போட்டோ இறக்கிட்டு போய் சொன்னால் அது பாடு கொடுக்க போட போகுது. இவங்க நம்ம கேள்வி கேட்டால் மார்ஃபிங் பண்ண தான் தெரியும். இந்த பொண்ணை மார்ஃபிங் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ அவ்வளோதான், அவதான் அவங்களோட அறிவு. மார்ஃபிங் பண்ணி போட்டால் அவ்வளோதான், இனிமேல் ஓடி போயிடுவாங்க. நம்ம கூட போடுதாங்க கோட் சூட்டை இனிமேல் போட மாட்டார், நம்ம போட்டு அடித்ததில். அவங்க முதலமைச்சர் போட்ட கோட் சூட்டுங்கிறது கூட அவனுக்கு தெரியலை. இல்லை 30 செகண்டு நான் பேசிக்கிட்டே இருந்தேன். ஐயோ பேசுகிறாருங்க பேசாமல் 30 செகண்டுக்கு ஆன்லைன் வெளியிட்டேன். 30 செகண்டு தான் ஃப்ளாஷ் ஆஃப் செகண்ட், 30 செகண்டுக்கு தான்.
30 செகண்ட் கொந்தளிச்சாங்க. இப்போ 13 நிமிஷம் போட்டோம். இப்போ இது கொஞ்சம் அப்புறம் 30 நிமிஷம் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து அந்த கான்செப்ட் சொன்னீங்களே பண்ணிடுவோம். அப்போ தாடி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அது தாடி வளர்த்து தான் அதை பண்ண முடியும். அப்போது நம்ம கேட்பது கேள்வி, அவர்கள் செய்வது அவதூறு, விமர்சனம், அயோக்கியத்தனம். இப்போ இந்த பொண்ணு வந்து கேள்வி கேட்பது இது தமிழ் ஒரு குரலாக ஒலிக்குது. தமிழா ஏன் நம்ம ஆஃபீஸுக்கு தான் மின் கட்டணம் உயர்வு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்கருடைய எல்லாரும் இது எழுப்புறாங்க. இந்த பொண்ணோட கமெண்ட்லேயே கீழே போய் பல பேர் எழுதியிருக்கான். எங்கள் வீட்லேயும் கூடி இருக்குது. அதுலேயும் ஒரு சில பேர் தாவைக்காலக்கிட்ட ஒரு சில பேர் இதில் தப்பாக போடாதீங்க, அது சரியான கேட்குது. கேட்குறது லாஜிக்கான கேள்வி தானே. அவன் கரண்ட் பில் கட்டுறவனாக இருந்திருப்பான், இல்லைன்னா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனாக இருந்திருப்பான். இந்த கரண்ட் பில் கட்டுறவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவன் நியாயமாக இருக்கான். வேலைக்கே போகாமல் வேறு தொழில் பார்க்குறான்ல, அவன் தான் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கான். நியாயமாக நடந்துக்கிறவன் தாவைக்கால இருப்பவங்களையே ஒழுங்காக உழைச்சி சாப்பிட்றவன் கேட்குறது சரிதான் அப்படின்னு போடுறான். ஆனால் வேறு தொழில் பார்க்குறான் பாருங்க, அவன் தான் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி அவதூறு பரப்புறான். ஏன்னா அவன் தொழிலே அவதூறு பரப்புற தொழில், வேறு தொழிலாம் நான் சொல்ல வந்தேன். அடுத்ததா கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அமுதன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் படிக்கிறார், 3ஆம் ஆண்டு. அவர் ஏதோ போதைப்பொருள் விற்பனை கும்பலை தட்டி கேட்டதாகவும் அதனால் அவர் அடிச்சே கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது கள்ளக்குறிச்சியை சார்ந்த அமுதன் என்கிற கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு இளைஞன் கும்பல் சண்டையில் கோஷ்டி மோதலில் அவர் வந்து இறந்து போயிட்டார். அதாவது அந்த மாணவன் வந்து சமையல் கூடத்தில் போய் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சமையல் கலைஞரை, மாதம்பட்டி ரங்கராஜ் போல ஒரு ஆளை தாக்கிட்டு அவர் வந்து அந்த கல்லூரி நிர்வாகத்தால் தண்டிக்கப்பட்டு வெளியே அனுப்பப்படுகிறார். வெளியே அனுப்பப்பட்ட அவர் திருப்பி அந்த கல்லூரியின் விடுதிக்கு வந்து, அதாவது உணவு இருக்கக்கூடிய விடுதிக்கு வந்து மாணவர்களை தாக்கி, 19 வயது மாணவர்களை தாக்கி செல்போனை பறித்தார். செல்போனை பறிச்சுட்டு போன பிறகு இங்கிருந்து கும்பலாக இருந்த மாணவர்கள் அங்கே போய் அவரை தாக்கி உயிரிழப்புக்கு இறந்துட்டாங்க. இது ஒரு கோஷ்டி சண்டை அப்படின்னு 4 துறையை வச்சிருக்கிற திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து சட்டசபையில் பேசியிருக்காங்க. 19 வயசு பையன் கல்லூரிக்குள்ளே போய் கல்லூரியினுடைய சமையல் செய்யக்கூடிய நபரை, விடுதியினுடைய அந்த சமையல் மாஸ்டர் அவரை தாக்குனதுனால கல்லூரி விட்டு வெளியே, சமையல் கலக்கிற தாக்குனா எஃப்ஐஆர் போட்டு உள்ளதுக்கு வைக்க வேண்டியதானே. எதுக்கு வெளியில் போய் தேங்கன்னு சொல்லணும். இப்போ வெளியே தங்க வச்சுட்டாரா, திருப்பி கல்லூரியில் வந்து செல்ஃபோனை பறிச்சுட்டு போயிட்டாப்லையா. செல்ஃபோனை பறிச்சா 2வது கேஸ் போட வேண்டியதானே, எஃப்ஐஆர் போட்டு உள்ளதுக்கு வேண்டியதானே. அதுக்கும் விட்டாச்சு. செல்ஃபோனை தாக்குனதுக்கு கும்பலாக 20 பேர் போய் அவனை அடித்து கொண்டுருவாங்களாம். இது கோஷ்டி மோதலாம். இதை சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனித்தீர்மானம் கொண்டு வரணும் அப்படிங்கிறார். உடனே மரியாதைக்குரிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் சபாநாயகர் ஐயா ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அதை திங்கட்கிழமை பார்த்துக்கொள்ளலாம். தேதி இன்னைக்கு புதன்கிழமை, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அந்த பையன் உடம்ப வச்சிருக்கிறதா எப்படி? இன்னைக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பேசாதீங்க. அதை 4 வரியை மட்டும் படிங்க. நீ கொடுத்தது மட்டும் பதறாரு. சட்டம் ஒழுங்கு இஷ்யூன்னு சொன்னாலே பதறாங்க. அப்படியே சீட்டில் உட்காந்து எறும்பு கடிச்ச மாதிரி. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அமுதங்கிற பையன் 20 இளைஞர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கான். இதை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வருவதில் என்ன தயக்கம், என்ன சிக்கல்? அதை திங்கக்கிழமை பார்த்துக்கலாம்னா 4 நாள் வரைக்கும் அந்த குடும்பம் அப்படி நடுத்தர உட்காந்துருக்கணுமா? இப்போ என்ன நீதி எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை பேசிடக்கூடாது. இதை பேசுறதுக்கு தான் மரியாதைக்குரிய 4 துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு ஸ்டோரியை சொல்கிறார். இது என்ன, யார் சொன்ன ஸ்டோரின்னா, கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி அவர் சொன்ன செய்தி. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு மாணவன் கல்லூரியில் போய் ஒருத்தரை தாக்குறான், எஃப்ஐஆர் பதிவாகலை. அதே மாணவன் செல்ஃபோனை பறிக்கிறான், எஃப்ஐஆர் பதிவாகலை. ஆனால் அவனை போய் 20 பேர் வந்து ஒரு செல்ஃபோனுக்காக அடித்து கொள்வாங்களா? ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறார். இது அந்த குடும்பத்தார் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்ன செய்தி. கோவை மாவட்ட கண்காணிப்பாளரும் ராஜ்மோகனும் சொல்கிற செய்தி அவர்களுடைய செய்தி. அது யார் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தெரியல. ஆனால் இந்த எதிர்க்கட்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது அந்த குடும்பத்தார் சொல்ல செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாணவன் கள்ளக்குறிச்சி சேர்ந்த ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மாணவன் கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் படிக்கிறான். அந்த கல்லூரியில் போதைப்பொருள் நடமாட்டம் இருந்திருக்கிறது. காலி சொல்லுற அந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை இவன் போய்
அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள்கிட்ட, துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட புகாராக சொல்கிறான். இந்த புகார் காவல்துறைக்கு செல்கிறது. இந்த புகார் இப்போ காவல்துறை வந்து விசாரணை நடத்துகிறது. அப்போ காவல்துறையோ இல்லை இவன் யார்கிட்ட புகார் சொன்னோ அந்த நபர்கள் இவன் தான் அமுதங்கிற பையன்தான் சொல்லிட்டான் அப்படிங்கிறத புகார் சொன்னதையே காவல்துறை அவரிடத்துல சொல்லிருச்சு. அதனால் இந்த பையன் தான் சொல்லியிருக்கான்னு சொல்லி அவங்க அடித்து கொண்டுட்டாங்க. இது போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடிய பையன். இப்போ என்னன்னா வெறும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ மட்டும் இல்லை, கல்லூரியினுடைய ஒழுக்கம் கேள்விக்குறியாக்கப்படுது. கல்லூரிக்குள்ளே போதைப்பொருள் பழக்கம் இருக்கு. நேற்று காலையில் தான் மாணவர்கள் மத்தியில் போய் போதைப்பொருளை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் உறுதிமொழி எடுக்கிறாரு. இவர் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்க அதே வேளையில் போதைப்பொருள் பயன்படுத்திய ஒரு கும்பலால் அமுதன் என்கிற ஒரு இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்கிற செய்தி பேசும் பொருளாக வந்துடக்கூடாது என்பதற்காக ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடு என்று இந்த பக்கம் வாயில் சொல்கிறது. நீங்கள் உறுதிமொழி எடுத்தாலோ ஓட்டப்பந்தயம் ஓடினாலோ போதை ஒழியாது. போதையை ஒழிக்கணும் அப்படின்னா உளமாற காவல்துறை முழுக்க ஆய்வு செய்யப்படணும். பார்டர் எல்லை பகுதியில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்யப்படணும். கல்லூரிகளுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுக்கணும். அமுதன் உறுதிமொழி எடுத்திருக்கான், இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுக்கணும்னு சொல்கிறீங்களே, அமுதங்கிற இந்த இளைஞன் போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த விடமாட்டேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்திருக்கான். உறுதிமொழி எடுத்தவன் இல்லை. அதை பேசுறது கூட சட்டசபையில் ஆட்களும் இல்லை. அதை பேசினாலும் உட்காருங்க, பேசக்கூடாது, அதை திங்கக்கிழமை பார்த்துக்கலாம், திங்கக்கிழமை வரைக்கும் இங்கே எல்லோரும் காத்திருக்கணும். அப்போ இந்த 4 நாள் எது நடந்தாலும் யாரும் எந்த கேள்வி இந்த ஹாஸ்பிட்டலில் போவாங்கல்ல, காலைல 6 மணிக்கு போனால் பார்க்கலாம், 11 மணிக்கு போனால் தனியார் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம். அது மாதிரி தான் இந்த டீனு ஹச்ஓடி எல்லாமே சேர்ந்து சார் என் பையன்கிட்ட ஒரு வாக்குமூலம் வாங்கிட்டாங்க சார். நீ வந்து ஹாஸ்டலில் நான் வந்து திருப்பி வந்து சேர்க்கறதுக்கு சொல்கிறோம். நீ வந்து இங்கே யாரெல்லாம் போதைப்பொருள் விற்கிறாங்களோ அவங்களுடைய பேர்லாம் சொல்லுப்பா அப்படி சொல்லி கேட்ட உடனே என் பையன் வந்து பயந்துட்டு அங்கே இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். இது உனக்கும் எங்களுக்கும் தான் தெரியும், இது ரகசியமாக நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், நீங்கள் தைரியமாக போங்கன்ட்டாங்க சார். என் பையனும் வந்துட்டான் சார். என் பையன் வந்து சார் நீ போயிடுங்க, நீ ஒரு வாரம் கழிச்சு வாங்கணுன்னு என் பையன் வந்து சார் இன்டர்னல் எக்ஸாம் இருக்குப்பா, நான் ஒரு 3 நாள் தங்கி என் ஃப்ரெண்டு ரூமில் தங்கியிருந்து நாங்கள் அப்படியே அங்கே ரூம் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படி சொன்னாம. நேற்று அந்த ரூமில் இருந்து வெளியே வரும்போது 2 பேரும் ஸ்டீமனுங்கிறவனும் இவனும் காலேஜ் கிளம்பி வரந்தாங்க சார். அந்த விஷயத்த அவங்க வந்து பசங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார், உங்களை பற்றி இதுமாரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான், அவன் அப்ரூவ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்ன உடனே சார் 20 பேர் சார், 20 பேர் வந்து பைக்கில் வந்து அந்த பையனை அடித்த உடனே அவன் ஓடிட்டான் சார். என் பையனை வண்டியில் தூக்கி உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டு சார் கிரவுண்டில் வச்சு சார் இரும்பு ஆடாலையும் கத்தியாலையும் குத்தி துடிக்கி என் பையனை கொண்டுட்டானு சார். அடுத்தது சட்டமன்றத்தில் அமைச்சர்கள்லாம் மாற்றி பேசுகிறது ஒரு விவாதமாக சர்ச்சையாக மாறி இருக்கே. இல்லை, எனக்கு இதுதான் சட்டமன்ற மரபா இல்லை இப்படி தான் முன்னால் நடந்துச்சான்னு தெரியல. இப்போ நீங்கள் அறநிலைத்துறையை பற்றி கேள்வி கேட்டால் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்துச்சு பதில் சொல்கிறாரு. வேளாண்மை பற்றி கேள்வி கேட்டால் அறநிலைத்துறை அமைச்சர் இருந்துச்சு பதில் சொல்கிறாப்புல. அந்த பக்கம் ஹைவேஸ் கான்ட்ராக்டை பற்றி கேள்வி கேட்டால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி உயர்கல்வித்துறை பற்றி கேள்வி கேட்டால் இந்த பக்கம் வினோத் வேளாண்மைத்துறை அவர் பதில் சொல்கிறாரு. அது மாதிரி வேளாண்மைத்துறைக்கு கீர்த்தனா உட்காந்து பதில் சொல்லியிருக்காங்க தொழில்துறை அமைச்சர். குழப்பிக்கிட்டு இருக்காங்க, யார் எந்த துறைக்கு அமைச்சர், இதை கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்கிறாங்க, அதை கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் ஒன்று ஜேசிடி பிரபாகர் இருக்கிற சபாநாயகர் அவர் பண்ணுறதுலேயே ஒரு உருப்படியான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஒருத்தர் எந்திக்கிறாரு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் இல்லை அப்படிங்கிறாரு, சபை குறிப்பிலேருந்து நீக்கிறேங்கிறாப்புல. நான் பேசவே இல்லையே, நீ எது பேசினாலும் தப்பாக தான் பேசுவேன், நீக்கிறேன். யாருன்னா நம்ம ஆதவர்ஜினா அவருக்கு எல்லாம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்ல, இதை நான் அவை குறிப்பிலேருந்து இதை நீக்கிறேன் அப்படின்னு. இன்னும் நான் பேசவே வருங்க, எது பேசினாலும் எப்படியும் தப்பாக தான் பேச போகிறீங்க, மாற்றி தான் பேச போகிறீங்க, அதனால் இதையும் நீக்கி விட்டுருன்னு சொல்லி அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் சபை குறிப்பில் ஏற்றுனதை விட நீக்கினது தான் அதிகமாக இருக்குது. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் குறித்து சந்திப்போம். மன்மத நன்றி. அதாவது மனமார்ந்த நன்றி, உளமார்ந்த நன்றி, ரொம்ப நன்றி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மன்மத நன்றி இது வரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லை.
சாரி, மன்மத வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து